நம்ம நாட்டில் ஹிந்து தர்மத்தில் ரெண்டு மிகப்பெரிய விஷயங்கள் இதிகாசங்களாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். இந்த மகாபாரதத்தில் ராமனுடைய அவதாரம் மிகச்சிறந்தது. அந்த அவதார சிறப்பு வாய்ந்த அந்த விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர், அவர் ஒரு தவ ரிஷி தான், அவரும் தவம் பண்ணி தான் இந்த காரியங்களெல்லாம் கூட்டு முயற்சியாக மக்களுடைய ஒத்துழைப்போடு, அனைத்து மத மக்களுடைய ஒத்துழைப்போடு இன்று பெரிய ஆலயம் அங்கே எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்கு அவங்க தன்னுடைய தவ வலிமையை கூட்டுவதற்கும் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அங்கே ராமர் கோயிலிலே தரிசனம் செய்வதற்கும் ஏதுவாக இன்றைக்கு தமிழகத்திலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவாக இன்று ஸ்ரீரங்கம் வந்திருக்கின்றார்கள். இங்கே ஸ்ரீரங்கத்திலே அகில பாரதிய சன்னியாசி சங்கம் சார்பாக நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். இந்த சங்கமானது அகில இந்திய அளவிலே இருக்கின்றது. அந்த சன்னியாசிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கோம். அடுத்து ராமேஸ்வரத்திலே ராமகிருஷ்ண தபோவனத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் கலந்து கொள்கின்றார்கள். நாட்டினுடைய அந்த திறப்பு விழாவிற்கு அனைத்து மக்களுக்கும் இந்த வரவேற்பு சென்றடைய வேண்டும். அனைத்து மதத்தினரும் அங்கே அந்த ஆலயத்தை வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இந்து சாஸ்திரத்தையும் அந்த இதிகாசத்தையும் காக்க வேண்டும். இந்த நாட்டிலே தொடர்ந்து அந்த விஷயங்கள்லாம், நல்ல விஷயங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்று தவமிருந்து இன்று இங்கே ஸ்ரீரங்கத்திலே ஆலய தரிசனம் செய்தார்கள். அவர்களுக்கு அகில பாரத சன்னியாசி சங்கம் சார்பாக ஆசிகளை எல்லாம் கூறினார்கள். அதற்காகத்தான் இன்று நாங்கள் இங்கே வந்தோம். அகில பாரத சன்னியாசி சங்கம், சுவாமி ரமண பிரசாதானந்தகிரி. ராமர் அயோத்தியில பிறந்திருந்தாலும் நம்ம நாடு பூரா நடந்து ஆசீர்வாதம் அங்கெங்கே இருந்த முனிவர்களையும் ரிஷிகளையும் காப்பாற்றி கடைசியில லங்கைக்கு போய், லங்கைக்கும் பாலம் போட்டு கடந்து போய் அங்கே சீத்தையை காப்பாற்றி மறுபடியும் அயோத்தியில போய் இருந்தார். அவர் சின்ன குழந்தையில இருந்தே அவர் இப்ப ஸ்தாபனம் பண்ண போறது ராமர் லல்லாங்கிறது, அதாவது சிறு குழந்தை ராமர், பெரிய ராமர் இல்ல, சிறு குழந்தை ராமர் அவரது. அவர் அந்த ராமங்கிற சப்தம் நமக்கு என்ன அர்த்தம் சொன்னாக்கா, நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கின்ற நம்முடைய உயிராகிய அந்த ஆத்மாவிலே ரமிக்க செய்கின்றவர் அப்படின்னு அந்த ராமாங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அந்த பேர் தான் உங்களுக்கு வைக்கிறாங்க. வசிஷ்டர் ராமாங்கிற பேரை அவருக்கு வைக்கிறாரு. அந்த ராமர் ஒரு ஏகபத்தின் விரதமாக இருந்து பல ரிஷிகளையும் முனிவர்களையும் காப்பாற்றி இந்த நாடு இந்தியா பூராவும் மக்கள் செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக பாத யாத்திரையாகவே நடந்து அதுக்கு பாத யாத்திரை நடந்த இடம் தண்டகாரண்யம்னு பேர். அதை சேர்ந்ததான் நம்முடைய தமிழ்நாடும் தண்டகாரண்யம் தான். சங்கல்பத்தை சொல்ல போறீங்க பார்த்தீங்கன்னா தண்டகாரண்ய சகாப்தேன்னு சொல்லுவாங்க. அந்த தண்டகாரண்யத்தில் அவர் நடந்து பல மக்களுக்கு நன்மை செய்து, பல ரிஷிகளுக்கு நன்மை செய்து, பல முனிவர்களுக்கு நன்மை செய்து அந்த சீத்தையை காப்பாற்றி திரும்ப கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் பிறந்த ஊர் ஜனக்புரிங்கிற ஊர். சீத்தை பிறந்த ஊர் ஜனக்புரி. அது நேபாளத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை, பீகாரில் இல்லை, நேபாளங்கிற தேசத்தில் அந்த ஜனக்புரிங்கிற ஊர் இருக்கு. அங்கே ஜனக மகாராஜி தான் ஆண்டு வந்தார். அவருடைய மூத்த மகள் சீதாதேவி. அந்த சீதாதேவியை ராமர் நடந்து போய் இருந்து விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போறாரு. அங்கே போய் அவரை திருமணம் பண்ணி கொண்டு திரும்பவும் அயோத்திக்கு வர்றாரு. அப்படி வந்த இடம்தான் அயோத்தி. அயோத்தி பல நூற்றாண்டுகளாக முகலாயர்கள் ஆக்குப்பை பண்ணி நம்முடைய ஹிந்துக்களை தரிசனம் பண்ண விடாம, ஏன் நீங்க சொல்றீங்க? நான் 14 வயசுல போனேன், அங்கே அயோத்திக்கு போனேன். அங்கே என்ன பண்ணாங்க தெரியுமா? ராமருடைய சிலை இவ்வளவு பெருசுதான், அதை வச்சு ஒரு சங்கீதம் வாசிக்கின்ற ஒரு சன்னியாசி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஜெய ஜெயம் நாள் பூராவும் பாடிக்கொண்டே இருந்தார். அதை என்னுடைய கண்ணாட பார்த்தேன், எனக்கு கண்ணால் தண்ணீர் வந்தது. இப்படி ஒரு ராமர் பிறந்த ஊரில் அவருடைய சிலைக்கு அவருடைய இதுக்கு பூஜை பண்ணுறது கூட சவுதி இல்லாதவர்களாக இந்த இந்துக்கள் இருக்கிறோம். நம்ம முஸ்லீம்கள் ஆக்குப்பை பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கோம், இது பண்ணி இவங்களுக்கு நல்ல காலம் வராதா அப்படின்னு நான் நினச்சி அழுதேன். இப்போ நல்ல காலம் வந்துட்டுது.
அது வந்து மோடி. ஆமா, இன்னைக்கு இவர் வந்து இன்னும் நீண்ட காலம் இருந்து அந்த ராமருடைய இதெல்லாம் இன்னும் 2 அடுக்கு கட்ட வேண்டி இருக்கு. இப்போ அஸ்திவாரம் தான் போட்டிருக்காங்க. அந்த அஸ்திவாரம் போட்டது யார் தெரியுமா? காஞ்சி ஆச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் அது அஸ்திவாரம் தான் வச்சதே. அவர் எப்படி வச்சா தெரியுமா? முஸ்லீம்கள்ட்டையும் பேசி கோர்ட்லையும் பேசி இந்த இடம் யாருடையது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கோர்ட்டு மூலமா அவங்களுடைய நிலத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்முடைய நிலத்தை நம்ம பிரித்து அவர் அஸ்திவாரம் நட்டார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் அந்த கோயிலுக்கு அடிக்கல் போட்டார். அவர் அன்னைக்கு என்ன தெரியுமா? அவருடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், அவருடைய பிறந்த நாள் அன்று அங்கே நான் விட்டேன். அதுதான் இப்போ மோடிஜி வந்து அதை இது பண்ணி கரசேவைகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யாரும் வர வேண்டாம்னு நினைச்சா இப்பவே கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு, அத்தனை பேருக்கும் தங்குறதுக்கு இடம், எங்கே தான் தங்குவாங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ராமருடைய அவதாரம் தான் நான் நினைக்கிறேன். அவரை இல்லைன்னா முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.